இப்படி நல்ல நடிகரா தெரிஞ்ச அவர் ரீசென்ட்டா ஒரு பேட்டி குடுத்திருப்பாரு. அதுல பார்த்தீங்கன்னா மின்வெட்டு பிரச்சனைய பத்தி அவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவரு பதில் சொல்லியிருப்பாரு பாருங்க. 6 மாசத்துக்கு எந்த கேள்வியும் கேட்றாதீங்க. கேள்வி கேட்டா, மைக் எடுத்துட்டு வந்து கேள்வி கேட்டா, உடனே உங்களுக்கு மின்சாரம் வந்துருமா? என் வீட்ல மின்சாரம் இருக்கு. அது வேணா எடுத்துக்கோங்க. சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலருந்து 2 ஒயர் கனெக்ட் பண்ணா எப்படி மோட்டர் ஓடுறது, ஃபேன் சுத்த வைக்கிறதுலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பாரு. ஆனா அந்த பதில் ஏத்துக்கொள்ள கூடியதாவே இல்ல. ஏன்னா, ஒரு வீட்டோடைய மின்சாரத்த எடுத்து எப்படி அந்த பகுதியில வசிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் குடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதே சமயத்துல நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க. ஆனா நெறைய நடுத்தர மக்கள் இருக்காங்க. எல்லாராலயும் சோலார் பவர்ன்றத அவங்க வீட்ல ஏற்படுத்திக்க முடியும். அதன் மூலமா அவங்களுக்கு தேவையான கரண்ட்ட உற்பத்தி செஞ்சுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். அடித்தட்டு மக்களுடைய கஷ்டங்கள இதுதானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 6 மாசம் எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றது ஏத்துக்கொள்ள முடியாது. எந்த ஒரு மக்களா இருந்தாலும் அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா, அந்த மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு பொறுப்பான பதில் தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர, நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. நாங்க இப்ப தான் வந்தோம் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல. அதே சமயத்துல நீங்க ஒரு நடிகரா ஒரு நல்ல நிலைமையில இருக்கீங்க. உங்களுக்கு நடுத்தர மக்களுடைய வலியும், வேதனையும் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுன்றது எனக்கு கண்டிப்பா தெரியல.